வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோடு சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. ரிஷபராசி ஜூன் 2026. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலனாக கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வின்னா, குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, இவர் என்ன செய்ய போகிறார்? ஸோ இந்த குரு வந்து ஃபேவரா இல்லை அன்ஃபேவரா, எக்ஸால்ட் வேறு ஆயிருக்காரு, இது எப்படியாவது நம்ம கெடுதல் செய்வாரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸ்டில் அந்த சனி வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் தான் ரிஷபத்துக்கு பொருந்தி இருக்குது. ரைட், இப்போ நான் லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். முதல்ல கரியர் அண்ட் ஜாப் அண்ட் மணி. பொதுவாக ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னு சொன்னோம்னா அது வந்து கை ஓங்கும் இடம் இல்லை. ஸோ பொதுவாக ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னா கை ஓங்கும் இடம் இல்லை, இது ஜென்ரல். பட் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த குருனா வந்து சுப காரியங்களை பற்றி பார்க்குறது. சுப காரியம்னா என்ன? இப்போ திருமணம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஒரு படிக்க போகிறீங்க, இதெல்லாம் சுப காரியம். இதான் குருவுடைய, அதாவது இப்போ குருவுக்குன்னு சில காரகம் இருக்கும். எதோடைய இன்ஃப்ளூயன்ஸாக வருவார் அப்படின்னா இதெல்லாம் தான் காரணங்கள். பட் ஜாப் அண்ட் மணி அண்ட் வெல்த், இல்லைனா கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், இதுக்கு குரு காரணமாக இருப்பாரா? ரிஷபத்துக்கு குரு அதுக்கு காரணம் இல்லை. சனி தான் காரணம். அப்போ சனி தான் காரகர். காரகர் தான் நான் காரணம்னு சொல்கிறேன். இப்போ சனி வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் பொசிஷனில் இருக்கார் இந்த சனி. இப்போ ஜூன் மாதம் உங்களுக்கு சுக்கிரன் குருவோட இணையம், புதன் குருவோட இணையம். ஆல்ரெடி புதன் சுக்கிரன் மந்த்தை வந்து நீங்கள் தொடங்கும் பொழுதே, ஜூனில் தொடங்கும் பொழுதே ரிஷபத்துக்கு 2nd ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாவே இருக்கும். சூரியன் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு 15th ஜூனில் ஷிஃப்ட் ஆகிடும். செவ்வாய் 12th ஹவுஸ்லேருந்து 21st ஆஃப் ஜூன் ரிஷபத்துக்குள்ளே வந்துடுவார். இப்போது நல்லா புரிஞ்சுங்க, குருவுடைய பார்வை சனி மேலே விழுது. இதை நான் ஏற்கனவே குரு பேஜ்னு சொல்லியிருக்கேன். குருவுடைய பார்வை சனி மேலே விழும். அதில் குரு பேஜில் வர பர்டிகுலராக அந்த குளோபல் எக்கனாமி பற்றியும் பொருளாதாரத்தை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமான வீடியோ அது. இந்த வீடியோட எண்ணிலையும் நிறைய தகவல் கொடுக்குறேன். இப்போ இந்த குரு பார்வை சனி மேலே விழும்போது வேலை விஷயத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இது ஆதாய பலமாக எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 11, பாதகாதிபதி, லாபாதிபதி, அஷ்டமாதிபதி, தடங்களை குரு, எல்லாமே குரு தானே உச்சமாகிறார். உச்சமாகி எந்த இடத்துக்கு வர்றார்? 3rd ஹவுஸில். 3rd ஹவுஸ்னால் என்ன? அந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அவங்க மூலிமா நான் கிடைக்கிற சப்போர்ட், அவங்க மூலிமா கிடைக்கிற ஹெல்ப், நெய்பர்ஸ், கான்டாக்ட்ஸ். இப்போ இங்கே நான் அந்த வார்த்தைலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குது, அது இப்போ உருவானது கிடையாது, முன்னாடியே உருவானது. உங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குது, அந்த கான்டாக்ட் மூலயமா உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட்ஸ் மூலயமா டெஃபினட்டாக ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்க போது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை சனி மேலே விழுந்தால், அந்த 3ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை சனி மேலே விழுந்தால் வேலை, வருமானம், முன்னேற்றம், உதவி, உயர்வு, இந்த இடத்துக்கு இந்த உதவி நடக்கும். இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பட் அட் த சேம் டைம் நிறைய பணம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும், நிறைய லாபம் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு குரு பலன் தராது. சரி, 2வது விஷயத்துக்கு வந்துடுவோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் யோசிச்சு பண்ணால் நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அகலக்கால் வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஃபேமிலிக்காக பண்ண போகிறீங்க, உங்கள் பர்சனலுக்காக பண்ண போகிறீங்க, நோ வரிஸ், பண்ணிக்கோங்க. அதே ஜூன் மாதம் 2026 ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுக்கு புதன் சுக்கிரன் இணைவு நான் ஒன்று சொன்னேன் ஸ்டார்டிங்கில். புதன் சுக்கிரன் இணைவு வந்து உங்களுக்கு வந்து 1st ஆஃப் ஜூன்லேருந்து 9th ஆஃப் ஜூன் வரைக்கும் ஒன்றாவே இருக்கும். இது ஒரு யோகம், ராஜயோகம், தன யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், புத சுக்கிர யோகம். ஸோ இப்படி வந்து நிறைய யோகங்களை ஒன்றாவே கொடுத்துரும். இதுக்கு ஒரு 9 days தான் இருக்குது.
அந்த 9 நாளுக்குள்ளே ஏதாவது நல்ல நாளாக உங்களுக்கு தெரியுது கண்ணுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். அதுவும் ரிலேட்டட் வித் மனி, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு முடிவுகள். இல்லை யாரையாவது நீங்கள் அப்ரோச் பண்ணணும், யாரையாவது கால் பண்ணணும், யாருக்காவது ஏதாவது கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அந்த நேரம் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, குருவோடு இணையும் பொழுது 3rd ஹவுஸில் வந்துருவார். இதுதான் இன்னும் உங்களுக்கு க்ளோஸாக நான் சொல்கிறேன். கரியர், ப்ரொஃபஷனை பற்றி தான் நிறைய பேசுகிறேன். ஏன்னா இப்போ வந்து உலகம் ஃபுல்லாகவே பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த சுக்கிரன் குருவோட நெருங்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து நிறைய நண்பர்களே இல்லை நபர்களை தெரிந்திருக்கும். அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அவங்கள நெருங்குற வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த முறை இந்த சுக்கிரன் கரெக்டாக 9th of June குருவோடு நெருங்கும் பொழுது நீங்கள் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு அது உருவாக்கிடும். அது கிட்ட நெருங்குது இல்லையா, அப்போது அந்த அந்த தொலை தொடர்பு இல்லைனா உங்களுக்கு வந்து தெரிந்த நபர் பட் சந்திக்க முடியாமல் வெறும் ஃபோன்லேயே பேசியிருந்தீங்க, இப்போ வந்து க்ளோஸாக பேசுகிறீங்க, இல்லை டைரெக்டாக 1-to-1 மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை கொண்டு வந்துடும். இது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, புதன் வந்து 23rd of June இந்த சுக்கிரன் குருவோட ஒன்றாவே இணைவார். இது பொருளாதார சம்மந்தப்பட்டதும் உங்களுடைய ஐடியாஸை கரெக்டாக ஷேர் பண்ணி அதோட ரிசல்ட் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செவ்வாய் 21st of June ரிஷபத்துக்குள்ளே வந்துடுவார். இப்போது என்னென்னலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்கும் சரியான நபரை சந்திக்கிறதுக்கும் சரியான நபரை சந்தித்து உங்கள் காரியத்தை சரியாக அதை முடிக்கிறதுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். ஃபேமிலி, திருமணத்துக்கு பொதுவாக குரு 3ல் இருந்தால் குரு பல் இல்லை அப்படின்னு கருத்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யார்? செவ்வாய் தான் உங்களுக்கு கலஸ்தரக்காரகன். கல்யாணம், அதாவது லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் எல்லாமே உங்களுக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் 21st of June ரிஷபத்து உள்ள வருவார். அப்போது குரு வந்து 3rd ஹவுஸில் இருக்குது. குருவுடைய பார்வை எங்கேயாவது 7, 5, 2 விழுதான்னு பார்ப்போம், இல்லை பொசிஷனில் இருக்கான்னு பார்ப்போம். குருவுடைய பார்வை 7 விழும். குருவுடைய பார்வை 7 விழும். செவ்வாய் வந்து ரிஷபத்தில் நகரும். சுக்கிரனும் குருவோட இணையும். இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு லவ் ஆர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, பட் அதை வந்து வீட்டில் சொல்ல முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஹெல்ப்பை இந்த குரு பண்ணும் இந்த முறை. அப்படி தான் ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும். இது ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சா? ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எந்த அசுபர்களும் உங்களுக்கு 2nd ஹவுஸில் குடும்பஸ்தானத்தில் வரவில்லை, பயம் இல்லை. அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்களுக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் ட்ராவல் பண்ணி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறோம், யோசிச்சு பண்ணுங்கள். வீடியோ நெல்லே வந்து நான் கொடுத்துருக்கேன், அது யோசிங்க. எஜுகேஷன் லோனை பற்றி யோசிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிங்க. எ ஸ்மால் அமௌண்ட், எ ஸ்மால் மணி, எ ஸ்மால் டிஸ்டன்ஸ், தென் இட்ஸ் ஃபைன். பட் மற்றபடிக்கு ரொம்ப ஃபாரவே பிளான் பண்ண போகிறீங்க, ரொம்ப பெரிய அமௌண்ட்டை பிளான் பண்ண போகிறீங்க, யோசிச்சு செய்யுங்க, நல்ல ஆலோசனை பெற்று செய்யுங்க. அடுத்தது வந்து பெண்களை பற்றி ஒன்றும் பெருசாக இங்கே சொல்ல வேண்டிய அவசியம்லாம். ரிஷபத்துக்கு நேரம் ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை. அதனால் ஆஸ் பர் யுவர் பிளான், ஆஸ் பர் யுவர் விஷ் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகும், கவலை இல்லை. அண்ட் அதுக்கடுத்து வந்து ஹெல்த்து ஏதாவது மைனஸ் இருக்கான்னா 20th of June வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து எக்ஸாக்டாக 12th ஹவுஸில் இருப்பார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவருடைய பார்வை நேராக அந்த 6ஆம் இடத்துல விழும். இப்போ இங்கே தான் செவ்வாய் இருக்காருன்னா இங்கே வந்து அந்த பார்வை நேராக விழுந்துடும். அப்படி 6ஆம் இடத்துல விழுறதுனால சில பேரோட சில ஆர்கியூமெண்ட் வரலாம். சின்னதாக ஏதாவது ஒரு தலைவலி வருது, சூடு, உஷ்ணம், ஒரு கோபம், ஒரு அமைதி இல்லாத மனம், இதெல்லாம் இருக்கலாம். பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா சுக்கிரனும் நல்லா இருக்கும், உங்களுக்கு சனியும் நல்லா இருக்கும், புதனும் நல்லா இருக்கும், பெருசாக பாதிக்காது. பட் டென்ஷன், தேவையில்லாத ஓவராக கோபம், இல்லை தேவையில்லாத விஷயத்த ஓவராக யோசிக்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும். அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். எப்பெல்லாம் குரு 3ல் வராரோ அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பிரபலம் அடைவீங்க, நீங்கள் யார் இந்த உலகத்துக்கும் தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இது. சரியாக பயன்படுத்திங்க, நல்ல பலன் நிச்சயமாக நடக்கும். வீடியோடைய எண்டியை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ வில் கெட் மோர் கிளாரிட்டி. தேங்க்யூ, பை. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜூன் மாதம் 2026க்குண்டான ஒரு பொது பலன். பட் நான் வந்து ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி, குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க? வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க,
ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசா புத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசா புத்தி சரியில்லை, ராகு நடந்துட்டுருக்கு, சனி நடந்துட்டுருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த யூனிவர்சிட்டி எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேயில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யூஏ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு வந்து இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது, அடுத்து அட்வான்ஸ் டைம்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய் குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்க, வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான், ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தொகை வச்சுருப்பீங்க, ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் வந்து முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம், வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இருக்குன்னா அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த குரு வந்து உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்கில் போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணும் இல்லை, யாரையும் வந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம், லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்குது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே படிக்க போகலாம், நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான், அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.